திமுக நடத்தின அறிவு திருவிழால அதிகமா பாஜகவையும் தாவேக்கையும் விமர்சிச்சு துணை முதலமைச்சர் பேசியிருக்காரு. அழைப்பு கூட அறிவு திருவிழான்னு வச்சிருக்காங்க. பேரு அறிவு திருவிழான்னு வச்சுட்டு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க. நாம என்ன செய்ய முடியும்? அதாவது என்னன்னா, அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசி, அதாவது வாக்குரிமை சேர்ப்பதும் நீக்குவதும் என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல சாருன்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு பெரிய ஏதோ பூதாகரமா ஆக்கி அறிவு திருவிழா, அப்புறம் போராட்டம், உச்சநீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போறது, அது போறதுனால உச்சநீதிமன்றம் எல்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொட்டு கொட்டிட்டாங்க. நாட்டு மக்களுடைய நலனுக்காக கோர்ட்டுக்கு போனா, நீதிமன்றத்துக்கு போனா நல்ல விஷயமா இருக்கும். இப்ப காவிரி ஆற்று முறிக்க மேகதாது அணை கட்டுறாங்க. அங்க போய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்தா பரவாயில்ல, கெட்டக்கூடாதுன்னு கொடுத்தா பரவாயில்ல. இவர்கள் தேவையில்லாத 5 வருஷமும் மத்திய அரசு எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது 2021 ஆரம்பிச்சு இன்னும் 26 வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தது வெற்றி பெறக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். SIR பணிகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது தமிழ்நாட்டில். இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் எங்களால் அந்த வேலைப்பளுவை தாங்க முடியலன்னு போராட்டம் நடத்துறாங்க. இது வருவாய்த்துறை ஊழியர்களால் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. அவர்கள் திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டு வேலை பார்க்குது. வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயலர் ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. உள்ளிருப்பு போராட்டம் வேற நடத்துறாங்க. ஆனா இந்த நேரத்தில் அவங்கள தூண்டி விட்டு மிரட்டி பண்ணியிருக்காங்க. துப்புரவு தொழிலாளரை என்ன பண்ணாங்க? துப்புரவு தொழிலாளரை அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க நிரந்தரமாக்கணும், ஊதிய உயர்வு வேணும்னு கேட்டாங்க. எத்தனை நாள் தெரு தெருவா இழுத்து போட்டு அடிச்சு, ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி, அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இப்ப அவங்களுக்கு அடிச்சு முடிச்சுட்டு இப்ப சோறு கொடுக்காங்க. காலையில சோறு தான் சோறு கொடுத்தா போறோமா? அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாமா? வெப்சைட்டு சாரை பொறுத்தவரை வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏற்கனவே அவங்க ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல இன்னைக்கு 243க்கு 202 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். 238 இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பளத்தோடு ஜெயிச்சிருக்காரு. இன்னொருத்தர் புதுசா இவங்க ரூலிங் பார்ட்டி வச்சுட்டு போனவர் அங்க 2% ஓட்டு வாங்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் 2% ஓட்டு வாங்கி. இதே மாதிரி தான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும்.